வணக்கம். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இன்றைய நாளில் பரிசுத்த வேதாகமத்திலிருந்து நான் உங்களோடு ஒரு விஷயத்தை பற்றி பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அது என்னவென்றால், தேவனுடைய பிரசன்னம். தேவனுடைய பிரசன்னம் என்றால் என்ன? தேவனுடைய பிரசன்னம் என்றால் நம்மை சுற்றிலும் இருந்து கொண்டிருக்கும் ஒரு அக்கினி. அன்பான தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் தேவனோடு உறவாடும் பொழுது, நீங்கள் தேவனோடு ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது, அந்த பிரசன்னம் உங்களோடு வரும். உங்களோடு கூடவே அது இருக்கும். அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைய நாட்களில் எத்தனையோ பேர்கள் ஜெபிக்காமல் இருக்கிறீர்கள். எத்தனையோ பேர்கள் தேவனை விட்டு விலகி போகிறீர்கள். ஆனால் நீங்கள் எல்லோரும் ஒரு கண்களை மூடி ஒரு 3 மணி நேரம், 4 மணி நேரம் நீங்கள் ஜெபித்து பார்த்தால் உங்களுக்கே தெரியாமல் உங்களுடைய முகத்தில் ஒரு பிரகாசம் எரியும். அப்படிப்பட்ட தேவ பிரசன்னம் உங்களை சூழும். அன்பான தேவ பிள்ளைகளே, இன்று முதல் நாம் ஒவ்வொருவரும் தேவனுக்குள்ளாக வாழ்வோமாக. அதே போல தேவனுடைய பிரசன்னம் என்றால் என்ன? ஒரு மகிமையின் மேகம். அன்றைய நாட்களில் பகலில் மேக ஸ்தம்பத்தினாலும் இரவில் அக்கினி ஸ்தம்பத்தினாலும் இஸ்ரவேல் ஜனங்களை தேவனுடைய மேகம் வழிநடத்தினதாம். அதே போல நீங்கள் ஜெபிக்கும் பொழுது ஒரு 3 மணி நேரம், 4 மணி நேரம் தேவனோடு உறவாடும் பொழுது தேவனுடைய பிரசன்னம் உங்களை சுற்றி இருந்து கொண்டே இருக்கும். நீங்கள் போகும் இடத்துக்கெல்லாம் அதுவும் வரும். இன்று முதல் நாம் ஒவ்வொருவரும் தேவனோடு உறவாடுவோமாக. கண்களை மூடி ஜெபம் செய்வோமாக. அன்பான தேவனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். உங்களோடு உறவாட உதவி செய்யுங்க. உங்களோடு பேசிட உதவி செய்யுங்க. உங்களோடு அந்த மகிமையின் மேகத்தில் நாங்கள் பிரவேசிக்க உதவி செய்யுங்க. உங்களோடு நாங்கள் நடமாட உதவி செய்யுங்க. எங்களுடைய எல்லா வித சோம்பேறித்தனங்களையும் வசதிகளையும் விட்டுவிட்டு உங்களோடு நாங்கள் உறவாட உதவி செய்யுங்க. உங்களுடைய மகாபெரிய நாமம் ஒன்றே உயர்த்தப்படுவதாக. எம்மை தரமட்டமாக தாழ்த்தி எம்மை உயர்த்தி கிஞ்சிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். தேவன் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.